போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர் பணியிடங்களை தனியார் ஏஜென்சி மூலம் நிரப்பும் நடவடிக்கைகளை கைவிடுக. தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழக மக்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனமாகும். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போதுமான புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படாமல் பெரும்பகுதியான பேருந்துகள் காலவாதியான நிலையில் இயங்கிக் கொண்டுள்ளன. இதனால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்திட காலாவதியான பேருந்துகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பேருந்துகளை இந்த நிதியாண்டிலேயே கொள்முதல் செய்ய வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. போக்குவரத்து கழகங்களில் கடந்த 10 ஆண்டுகளாக புதிய நியமனங்கள் இல்லாததால் 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதனால் போதிய அளவில் பேருந்துகளை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கும் கூடுதலான வேலைப்பளு அதிகரித்துள்ளது. காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டுமென தொழிற்சங்க பிரதிநிதிகள், அரசியல் கட்சி இயக்கங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன. இந்நிலையில் இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக அவுட்சோர்சிங் மூலம் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி செய்ய திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட போக்குவரத்து கழகங்கள் டெண்டர் விட்டுள்ளன. இதனை எதிர்த்து தொழிலாளர்களின் தரப்பில் சேடியு சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த முறை தவறு என்றும் அது இட ஒதுக்கீட்டிற்கு எதிரானது என்றும் மக்களின் போக்குவரத்து சேவையையும் பாதிக்கும் என்றும் 2 விதமான சம்பள முறை என்பது பொதுத்துறையில் இருப்பது தவறு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து ஊழியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமெனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அரசை மாநில செயலாளர் KU பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.